Daily. Taste the Daily. மோடி காலத்தில் தான் இங்கிலீஷை அறவே துரத்திவிட்டு இந்தியை எல்லா இடங்களிலும் போட்டு விடுகிறார். ஆக இந்தி திணிப்பு, நாம் இந்திய எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லாவிட்டால் இந்த நேரம் இந்தியா முழுவதும் இந்தி வலைவிரித்து நின்று இருக்கும். இந்தி எதிர்த்தது திமுக கூட அல்ல. இந்தி வந்தால் தமிழ் அழியும் என்று சொன்னது முதலாக சொன்னவர் 38 சொன்னவர் பெரியார் அவர்கள். அதுக்கு பிறகுதான் நாம் சொல்லுவோம். அப்ப பெரியார் கிட்ட இருந்தவங்க எல்லாம். ஆகவே தமிழ் அழியும் ஹிந்தி வந்தால் என்று சொன்னவர் பெரியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பெரியார் ஒழுகை இருக்கிறார் என்றால் இதை விட ஒரு நன்றி கெட்டத்தனம் வேறு எவ்வளவு இருக்குமா? பெரியார் இல்லாவிட்டால் இந்நேரம் இந்த நாடு என்ன இருக்கும்? குட்டி சோறாக போய் இருக்கும். உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். நான் இருக்கேன், இன்னைக்கு நான் MA BA படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 50 வருஷமா நான் சட்டசபையில் உட்காந்துருக்கேன். 5-6 முறை மந்திரியாக இருக்கேன். என்ன பெரிய தாதாவுக்கு பையன் நான், ஒரு ஏழை விவசாயி பையன். அவன் படிக்கிறதுக்கு ஆர்வம் கொடுத்தது யார்? கம்யூனிஸ்டை கொண்டு வந்து கொடுத்தது யார்? இந்த இயக்கம் அல்லவா? பெரியார் அல்லவா? கிராமங்களில் எவனும் எனக்கு தெரிஞ்ச கூட இந்த முட்டிங்காலுக்கு மேலதான் வேட்டி கட்டணும். இந்த மேல் துண்டை இப்படி வச்சுட்டு வரணும். ஊருக்குள்ள வரும்போது செருப்பை ஒரு கையில் தூக்கிறேன், இப்படிதான் தெருவில் போவான். அவனை முட்டிங்கால இருந்து கடுங்கால் வரையில வேட்டி கைத்த வைத்தவர் பெரியார். தோல் இருக்கிற துண்டை இடைக்கு காட்டவர் பெரியார். பெரியார் என்ன செய்தார் கேட்கிறீங்க? பெரியார் இல்லைன்னா நீ எல்லாம் யாரு? என் வீட்டையாவது கொத்தொடுமையா இருந்திருப்பீங்க. இந்த நாட்டில் எத்தனை திட்டங்களை செய்திருக்கார். பெண்களுக்காக செய்திருக்கிற அவருடைய தொண்டு உலகத்தில் யாரும் செய்யாத தொண்டு. ஒரு காலத்தில் பெண்களுக்கு எவ்வளவு கொடுமை இருக்கப்பட்டது. மேலே ரவுக்க போடக்கூடாது, போட்டால் அது எந்த அளவுக்கு போடலாம் அப்படின்னு இருந்ததுக்கெல்லாம் தென்னாட்டிலே போய் அதே விருதுநகர் மாநிலத்தில் உட்கார்ந்து போராட்டம் பண்ணவர் அல்லவா அவர். ஆக பெரியார் என்ன செய்தார் என்று கேட்கிறீங்க? பெரியார் சொன்னார் அன்றைக்கு ஹைகோர்ட்ல, யாருக்கு நான் இந்த நாட்டில் சுயமரியாதை இருக்கணும், அறிவு இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், யாருக்கு அடிமை இல்லை, இந்த கொள்கையோடு தான் நான் நடத்துறேன், இந்த கொள்கையை எடுத்துக்கொண்டு வேறு எவனும் செய்ய முன் வருவதால் நானே இப்படி ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார் ஹைகோர்ட்லேயே. ஆக எத்தனை நேரம் ஜெயிலில் போடுவீங்க? நம்ம ஊரில் போகாது. இப்போ பாருங்க வைக்கத்துக்கு நானும் தலைவரும். அந்த வைக்கம் பெரிய கோயில், அவ்வளோ பெரிய கோயில் இதிலே கிடையாது, கேரளாவில் கிடையாது. அது சுற்றி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அங்கே இருக்க கோயிலுக்குள்ள கூட போகிறது கேட்கல. அந்த தெருவில் போகக்கூடாதுன்றான். இந்த 4 தெருவிலும் அங்கே இருக்கிறதே அந்த ஊரில் 4 தெருவு தான். அந்த 4 தெருவில் நுழைய முடியாது. வேற எங்கேயோ சர்ச்சர் தான் போடும். அங்கே இருக்கிற நடத்தி பார்த்தான். கேசவநாயகர் எல்லாம் மாதவன் எல்லாம் போராட்டம் நடத்தி பார்த்தாங்க, நடக்கலை. காங்கிரஸில் இருக்கிறார் ஐயா, போராட்சிட்டு போனா இருக்குது. இவர் போனதுக்கு அப்புறம் அல்லவா தரையில் நடக்கலாம் என்று உத்தரவு போட்டார்கள். இவர் போனதுக்கு அப்புறம் அல்லவா கோயிலுக்குள்ளே போறார். ஆகவே பெரியார் தொண்டு இந்த நாட்டில் மட்டும் அல்ல, கேரளத்திற்கு வந்திருக்கிறது. அது பெரியாரை பற்றி பேசுவது என்பது மிக கேவலமான செயல். இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குவது எதையே பேசலாம். அவரால் கொஞ்சம் முரட்ட கூட முடியவர். எடுத்தே பேசுவார்.
89 வயதில் கூட 92 வயதில் கூட மூத்திர செட்டியை தூக்கி கொண்டு ஒரு கூட்டமாக நின்று லொக்குன்னு பேசினார்களா? பாவிகளா, அவரையா பேசுவது? இந்த நாடு எவ்வளவு கெட்டு போய் இருக்குதுதான். பெரியாரால் முன்னேற்றம் அடைந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எவ்வளவு பின்னடைந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு இருட்டறையில் இருக்கிறார்கள் மனிதர்கள். இதையெல்லாம் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு தேவைப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு கூட அசாம் மாதிரி, மேகாலயா மாதிரி தமிழ்நாடு இருந்திருக்கும். அந்த ஒளி பாய்ச்சியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அந்த ஒளியிலே பல்வேறு பணிகளை செய்தவர் கலைஞர் அவர்கள். அந்த பணிகளுக்கெல்லாம் இன்றைக்கு கீழே சூட்டிக் கொண்டிருப்பவர் தளபதி அவர்கள். தளபதி அவர்கள் இரும்பு மனித காற்று அந்த ஏஜை கொடுத்து நேற்று ஒரு உரையாற்றி இருந்தாரை படித்தீர்களே, நானே அசந்து போயிட்டேன். நான் சொன்னேன், அப்பா தம்பி உங்க அப்பனையும் முஞ்சிட்டு இந்த இடத்துல தான் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு அப்படி சொல்றீங்கன்னா, இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. வந்தப்போ இதெல்லாம் தொடுவியோ தொடமாட்டியோ என்ன ஆகும்னு பார்த்தேன். இல்லை, உங்க அப்பா விட்ட இடத்துல ஒரு இடமெடா தொடுவேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாம் வயசாக இருக்கிறோம், ஆனால் நீ எல்லாம் இருக்க வேண்டியவன். இந்த இயக்கத்துக்கு எனக்கு என்னன்னு கேட்டால், இந்த இயக்கத்தில் இந்த கட்சியில் அண்ணாவோட சேர்ந்து இருந்தது. எனக்கு பின்னால் இந்த கட்சி இதே வேகத்தோடு இருக்கணும், இதே வேகத்தோடு தொண்டர்கள் இருக்கணும், இதே வேகத்தோடு திமுக இருக்கணும். அதைத்தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.